ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இங்கே நம்முடைய ஆண்டவர் நமக்கு பின்னே நின்று முன்னே தள்ளாமல் முன்பாக சென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறார். தடைகளோ வளைவுகளோ கோணல்களோ இருக்காதென்று சொல்லாமல் அவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். கோணலான இடங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கை பாதையை தடை செய்கிற அல்லது சிக்கலாக்குகிற குழப்பமாக்குகிற எல்லா விதமான சூழ்நிலையையும் குறிக்கும். எதிர்காலத்தை குறித்த குழப்பம், வேலை மற்றும் திருமண தாமதங்கள், உடைந்த உறவுகள், மூடப்பட்ட கதவுகள், நிதி பிரச்சனைகள், பயம், மனச்சோர்வு, கவலைகள், தவறான பழைய முடிவுகளின் விளைவுகள், வியாதிகள், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கோணலுக்கான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், நாங்கள் விழுந்து போன உலகத்தில் ஜீவிக்கிறோம். அந்தகார வல்லமைகளுடைய போராட்டம் இருக்கும். சில வேளைகளில் தேவனே நம்ம நல்வழிப்படுத்த சிலவற்றை அனுமதிக்கிறார். நம்முடைய முடிவுகளோ அல்லது நம்ம சுற்றியுள்ளவர்களுடைய முடிவுகளோ இந்நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். தேவன் நமக்கு முன்பாக போகிறார் என்றும் கோணலாக இருக்கிற பகுதிகளை அவர் செவ்வை செய்வார் என்றும் நாங்கள் உறுதியாக நம்புகிற போது நம்முடைய பயம் நீங்கி நம்பிக்கை உண்டாகும். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார். நாம் தனியாக இல்லை என்று தேவன் இந்த சத்தியத்தின் மூலம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். தேவன் முன்பாக இருக்கிறபடியால் வாழ்க்கை முழுவதையும் நாங்கள் கணக்கிட வேண்டியதில்லை. விசுவாசிகள் நமக்கு சகலமும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. தேவ நடத்துதலை நம்பினா போதும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்கி எங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிநடத்தலை நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.